அப்புறம் அந்த மாதிரி சொன்னால் அவ்வளோதான். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிக் ஏ லக்கி பிளாக் அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். அந்த கேம் நான் போடணும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நான் போடவே இல்லை. அது ஒரு வேறு விஷயம். போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த கேமு கரெக்டாக மாட்டுச்சு. ஆனால் எனக்கு கரெக்டான டைம் கிடைக்கல. இதோட அந்த கேம் தான் பார்க்கணும். இந்த கண்ணாடி நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு தான் சொல்லுங்கள். அப்போ கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்கேன், அதுவும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் என் ட்ரெஸ்ஸில் எதுவும் வெடிக்கிற மாதிரி இருக்குது, அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நான் போட்டு வந்துட்டேன். வீடியோவுக்கு நல்லா இருக்கணும் பேக்கன் இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் வீடியோவுக்கு நல்லா இருக்கிறதுக்காக இந்த கண்ணாடி இதெல்லாம் போட்டு வந்திருக்கேன். அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னு தெரியல. கிக்கி ஏ லக்கி கிக்கு பண்ணுமா கிக்கா? ஓகே. ஓ, நான் எக்ஸலண்ட் அடிச்சுட்டேன் சொல்ல. ஓ, பெர்ஃபெக்ட் அடித்தா பயங்கரமாக போகும் போல். எக்ஸலண்ட் அடித்தா கொஞ்சம் போகும் போல். அந்த மாதிரி போல் அடி வாங்க. பாரதி என்ன அடி சொன்னாரு? ஐயோ பக்கத்தில் சொன்னே ஸ்லோவா. இது அவளுக்கு கம்மி போல. ஜலி ஜலி எனக்கு ஒரு சூப்பரான பேட் கட்சி கம்முனு ஜெல்லா கத்திக்கிட்டே இருக்கேன். நீ கத்துற ஜெல்லி அதான் எனக்கு பிடிக்கல. எனக்கு கொஞ்சம் அப்கிரேடா பண்ணுவோம். அப்புறம் நிறைய காசு வருவோம். 50 ரூபா இருந்தா அப்கிரேடு 11 கொடு. அதான் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இதை போட்டு இதை ஃபர்ஸ்ட் இதை வாங்கணும். இப்படி ட்ரைனிங் எடுக்கணும். கீழே கிக்கு பவர்ன்னு இருக்கா, அது 14 இயர் இருப்பாங்க. இந்த அதான் கொடுக்கணும். அதை பர்பிள் கலரில் ஒன்று வரும் பாருங்களேன், வரும் பாருங்க. இதை கொடுத்தா எக்ஸ்ட்ரா ஆயிரும். வீட்டு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் அடுத்து வாங்குது 7K 75K 500K 7 மில்லியன் 350 மில்லியன் பில்லியன் 85 பில்லியனு 1 ட்ரில்லியன் 8 ட்ரில்லியன் 500 ட்ரில்லியன் 20 Q. அதுக்கப்புறம் 100 QN 10S 1SP. என்ன குச்சி குச்சா வருது? 100 எடுக்கணுமா? 96 வந்துட்டேன். அப்படியே நடுவில் இதான் கொஞ்சம் நிறைய இடம் 100 போயிட்டேன். என்ன ஆனால் மாட்ட போகிறேன். இப்போ பாரு உன் பின்னாடி பாரு நடக்கிறேன். அதை மாற்றி உனக்கு வரமா தெரிஞ்சிருக்கான். கரெக்டாக பெர்ஃபெக்ட் அடிச்சுங்களா போடு. நான் அடுத்த இதுக்கு போயிட்டேன். நான் ரேர் ஏரியா நினைக்கல. இது ரேர் ஏரியாவுக்கு வந்துட்டேன். ஆமாம் ரேர் ஏரியா. எனக்கு செவனா தங்கச்சி 7 கரெக்டு 80. ஐயோ ரொம்ப ஸ்லோவாக போகிறானே. இப்படி சுனாமி வர வருதுங்க. சுனாமி வருது தெரியுதா? ரொம்ப ஸ்லோவாக வர போகிறான். எப்படா ஸ்பீடு பண்ணுறது? ஸ்பீடு எப்படி பண்ணணும்னு தெரியலையே. வந்துட்டேன் எடுத்துட்டே. ஸ்பீடு இதாக பாருங்களேன். ரன் ஸ்பீடு எவ்வளோ இதான் ஸ்பீடு போல. ரன் ஸ்பீடு 0க்கு ஃப்ரீயாக ஒன்று ஃப்ரீ மீதியெல்லாம் காசு கேட்குறானே. கொஞ்சம் ட்ரைனிங்கை போடலாம். அப்படியே கொஞ்சம் காசும் எடுப்போம். 200 போயிட்டேன். ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் எடுக்கிறேன். 200 சூப்பர். அப்கிரேட் பண்ணிட்டேன் நிறையா. எனக்கு நிறைய காசு கொடுக்கும். இதை ஃபஸ்ட்டு வைடா. இதே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு 100 தேவையில்லை. நீ பெற்ற எனக்கு வேணாம். எனக்கு 43 சரி வேணாம் எனக்கு 100 இருக்குது. ட்ரைனிங்கை போடுவோம். நிறைய ட்ரைனிங் தேவை. இந்த கேமை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் எடுக்கணும், வாங்கணும், அதுக்கப்புறம் கிக்கு பண்ணணுமா. நல்லா இருக்கு. கான்செப்ட் நல்லா இருக்கு. இந்த ஒரு நாளைக்கு 10 மில்லியன் கிடைக்கும். அட்மின் அபியூஸா? இது அட்மின் அபியூஸாக இருக்கும். ஈவெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவெண்ட் பார்த்த மாதிரியே இருக்கு. இங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். பண்ண முடியாதா? அடுத்த போயிட்டியா? என்னது 88 என்ன தங்கச்சி பயம் பட்டுருக்கா? கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தது போதுமா? இல்லை தப்பிச்சுட ராரா. நான் ராரா எப்போ எடுத்துறேன்னு சரி போலாம். என்னடா லேங்கு எங்க நல்ல போண்டி. நீ கத்துனா உன்கிட்ட பேச மாட்டேன். கம்முனு சொல்லிடா. இதுக்கெல்லாம் உனக்கு கூட்டு வரக்கூடாது. பெர்ஃபெக்ட் போடு போடு. நடக்கிற
எடுத்தாங்க 60 பரவாயில்லை. நான் ஸ்பீடு கொஞ்சம் போட்டிருக்கேன், அதனால தப்பிப்போம். ஆனால் ஸ்பீடு போட்ட மாதிரி இல்லை, அப்போ ஒரு ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன். இதை பார்த்தா ஸ்பீடு மாதிரி என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்க. நடுற முட்டை இருக்குது, முட்டை எடுக்கணுமா? இதெல்லாம் முட்டை எடுத்தா காசு கிடைக்குது தெரியலா. நடுற முட்டை இருக்கு வேறு, முட்டையெல்லாம் எடுத்தா காசு கிடைக்குது. எல்லாம் தெரியும் ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. நான் அடுத்தது உங்க போறேன் 7 வந்துட்டா 11 ஒரு குடுக்குவா ஒரு பெட்டு ஜெலிலான் பெட்டு வேணா ஜெலிலா 500 பை வெயிட் 35 வேணா ஒரு சிம் கொடுக்காத. சைலண்டா ஜெல்லாக்கு தெரியாம ஒன்று பண்ணியாச்சு, சம்பவமாக பண்ணியாச்சு. அதுக்கு இதே போய் வச்சுலாம். அதுக்கப்புறம் ட்ரைனிங் ட்ரைனிங் போடுவோம் அப்படிங்கிற அம்சம். இருங்க நான் ஆஃப்லைனில் சேர்த்துட்டு வரேன். ஏங்க நான் எப்போ தான் பார்த்தேன் இந்த கேமில் ரீபத் இருக்குது. 1K எடுத்தோன்னா ரீபத் இருக்குது, திரும்பி 10 வரும். அதனாலே எனக்கு ரீபத் 700 வச்சுறேன். இந்த காசுனா 95 75 இருந்தால் அடுத்த இதே வாங்கலாம் மேடம். அடுத்த வெயிட் வாங்கிட வேண்டியதான். வெயிட்டு மேலே அப்படியே மீறி காசுல கொஞ்சம் ஸ்பீடு போட்டுடலாம். ஏன்னா ஸ்பீடும் தேவைப்படும். அதுக்கு அடுத்தது எவ்வளோ 500Kவா? அப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதான ஸ்பீடே. ஆமாம் 32 கேட்னா 15 ஸ்பீடு. ஓகே மரக்கட்டை இதெல்லாம் பயமான வெயிட்டா? என்னடா இவ்வளோ பெரிய கல் எடுத்துக்கிறேன், இவ்வளோ பெரிய கலராக கிடையாது, குட்டி கலராக இருக்கே. சரி ஓகே நல்லா பர்ஃபெக்ட். ஐயோ எக்ஸலண்ட் வந்துருச்சுங்க. சரி அடுத்த வாட்டி பர்ஃபெக்ட் எடுத்துக்கலாம். ஓகே வேணாம் ஒன்றும் வேணாம், எனக்கு நான் இனி எதுவும் கொடுக்க வேணாம். நீங்கள் வேஸ்ட்டு நான் பேசாமல் அவுட் ஆக போகிறேன். அவுட்டா பார் நானே போய் அவுட் ஆகிறேன். ஓ குரூப் ஜாயின் பண்ணால் இவ்வளோ கொடுக்கணும் இல்லையே, ஆனால் நான் பண்ணலை. 150 தான் தேவலை. நான் பர்ஃபெக்ட் எப்போ வட்டும் எக்ஸலண்ட்டே அடிக்கிறேனே. பர்ஃபெக்ட் ஆடுறா எப்படி எப்படிக்கா எப்பிக் போய்ட்டு எடுத்துடியாடி. நீரை கல் வாங்கியா? அந்த கல் எப்பயும் வாங்கிட்டானே 340 34 போகிற அப்படியே காசு வேணா கொடுக்குவோம். நான் வேஸ்ட் பண்ணுறா வச்சுருக்கேன். காசை கிடைக்குது இல்லை. நான் அது பாலில் காசு இல்லை, அந்த பாலை வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரில. நீங்கள் இது மாதிரி பார்க்க. ஓ அப்போ நான் சும்மா கிக் பண்ணுறேனே. நான் சும்மாவே கிக் பண்ணுறேன். வேணும்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட். சும்மா கிக் பண்ணி பால் எடுப்பேன். ஏன்னா இந்த ஈவெண்ட் முடிச்சிட்டுனா ஐ திங்க் பால் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். இந்த பெட்டராக கிடைக்குது. ஆனால் இது 15 34 வர்ற பாலே சட்டக். இந்த பாலை எடுத்து வச்சுப்பா. அது எதுக்குன்னு தெரியல எனக்கு. இன்னும் அந்த பாலை வளையுது. சட்டக் சட்டக் அவ்வளோதானா முடிஞ்சு போச்சா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். இங்கே ஏதாவது கிடைக்கிறான்னு பார்ப்போம். வரல குரி 2 பேட்டு எடுத்துருங்க. ஆனால் 2 பேட்டுமே அவ்வளோ சூப்பராக தரல. இப்போ கிக்கு பண்ண போகிறேன். பண்ணு அதை ஜம்ப் பண்ணி திருப்பி எடுக்கிறேன். நான் எதுக்கு எப்போ எல்லாத்தையும் ஜம்ப் பண்ணி எடுக்கிறான். என்கிட்ட இருக்கிறேன். என்கிட்ட சூப்பர் நல்லா பயங்கர 28 மீமியா யாரா அந்த மீமி சரி கமெண்ட் யாராவது கமெண்ட் பண்ணுறானா பாப்போம். பிளாக் அப்பு என்னமோ சொல்கிறானு. ஆஃப்டர் மை கோ டு த பால்கனி அது என்னடா இது? ஐ எம் பிளேயிங் ஆன் ஆப்பிள் VR. ஃபோனெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? வெறுப்பெத்துணும் கரைய பெட் ஆர் பிரெயின் ராட்ஸ். இது பிரெயின் ராட்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா தாத்தா செகுர் தான் வரும். பிரெயின் ராட்ஸ் தான் கேன்சர் ஃபுட் தான் வரும். இது பெட்டு கிடையாதுரா. இது என்னதுன்னா வாய் வளர்றே பிரெயின் ராட்ஸு. சரி ஓகே நம்ம 1K பவர் அடிச்சாச்சு. அடுத்தது எக்ஸலண்ட்டே அடிக்கிறேன். பர்ஃபெக்ட் அடிக்க மாட்டாரு. பத்தா ஃபுட்டாரே
பிடிக்க முடியாது. நான் கொஞ்சம் ஸ்பீடு போட்டு வச்சுருக்கேன், அதனால பிடிக்க முடியாதுன்றேன். என்ன வாங்கணும்? அடுத்து வாங்க போறேன். என்ன வாங்க போகிறேன்? அதான் கல்லு தான் வாங்கிட்டுருக்கேன். நான் வந்து அடுத்து கல்லை தாண்டி வந்து ஒரு சீன் கொடுக்குறாங்களே, சீன் கொடுக்குறாங்களே. இது என்ன இது எங்க கொடுக்குறது? நீ பத்தா நான் பண்றேன், வெயிட் பண்றேன். சவுண்ட் இருக்கா? ஐயோ, அந்த நான் பேசுறது கேட்டுக்காருடா. ஒன்று வச்சா கூட எனக்கு இப்போ சரியா இருக்கா? ஐயோ, இப்போ நான் பேசுனதே கேட்டிருக்காருங்க. எப்போ கேட்கணும் நீங்கள் ஒழுங்கா? ஏன்னா என் பேசுகிற எப்போ அப்புறம் சவுண்ட் வைக்கிறோன்னு ஒழுங்கா கேட்குது. கிரேட்டா? எக்ஸலண்ட். ஐயோ, நானும் எக்ஸலண்ட் அடிப்பேன், எதுவும் மிஸ் ஆயிருச்சு. முட்டை எடுக்கணும் நிறைய, நம்ம முட்டை தேவைப்படும். நீங்க நான் வச்சிருக்கேன் இந்த பட்டு போடா. சும்மா சும்மா ஊருக்கு 34 என்ன இங்க இந்த முட்டை காணோம்? அங்க ஒரு முட்டை இருக்கு, எடு. ஜல்லா முட்டை எடு. ஜல்லா முட்டை எடுக்கிறியா இல்லையா நீ? சச்சக் சச்சக். இங்க ஒரு மண்ணுக்குள்ள போயிருக்கு, அப்புறம் நான் எடுப்பேன்ல. வர முட்டை ஸ்மானாவில் குதிரா காய்ப்புல ஒரு கேட்கும். ஆனா ரொம்ப அதிகமா லெவல் கேட்குறேன். அதிகமான லெவலா? கேட்கணும் நல்ல வர கேட்குறேன். அதிகமான லெவல் ஏன் எந்த கதை 7-2M? ஸோ 7 மில்லியன் தான் 7-2Mன்றியா? நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ரீபேட் பண்ண போறேன். ஆனால் ரீபேட் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாரையும் அப்கிரேட் பண்ண போறேன். எல்லா பெட்டியும் அப்கிரேட் பண்ணி வச்சுமா, அப்புறம் நிறைய காசு பிடிக்கும். பொம்பலிக்கா அம்பர்லா, பொம்பருக்கா அம்பர்லா, பொம்பருக்கா அம்பர்லா, பொம்பருக்கா. அதில் எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன். இப்போ ரீபேட் பண்ணுறேன். பண்ணிட்டேன். திருப்பி ஃபஸ்ட் வந்து ஆரம்பிக்க போது எல்லாம் ரெடி இருங்க. 50 ரூபா சரி, நான் ஆஃப்லைனில் சேர்த்துட்டு வரேன். ஏங்க நான் ஒரு 6.4K வச்சுருக்கேன். இப்போ மட்டும் பெர்ஃபெக்ட் ஆச்சா? பெர்ஃபெக்ட் அடிக்கிறது இப்போ கஷ்டமா இருக்கு. நீ 1 மில்லியன் கத்தாத, ரொம்ப ஓர சீன் கொடுத்தா. என் தங்கச்சி 1 மில்லியன் போயிட்டா வானே, அதான் ஓர சீன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். முட்டை வர இருக்கு, எல்லா முட்டையும் எடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் 64, நீ வெறும் 50. 64 ஃபாஸ்ட்டா? ஐயோ, ஸ்பீடு போட்டேன்னு தெரியலையே. ஏங்க ஸ்பீடு போடலண்ணே, அவ்வளோ சோழி. இதில் வேற நான் முட்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன். முட்டை எடுத்துதான் ஆகணும், ஏன்னா இது வேற ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு நான் முட்டை கிடையாதுல்ல. முட்டை மண்டையில் ஒரு சொட்டை வந்துச்சு பார்த்து வந்துச்சு. மூச்சு விட்டா எடுத்துடும். ஜஸ்ட் மிஸ் எடுத்துட்டேன். அடுத்து அப்டேட் இருக்குன்னா 5 மில்லியன் தான் கேட்குறானே. எனக்கு இன்னும் 1 மில்லியன் செல்ல. என் தங்கச்சி 1 மில்லியன் தான் சேர்த்துறேன். இவனையே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அப்கிரேட் போடு. எக்ஸலண்ட். நானும் 1 மில்லியன் போயிட்டாங்க, 4 மில்லியன் போயிட்டாங்க. அல்லுமா எனக்கு இவன் தான் சூப்பரு. இவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுமா என்கிட்ட இருக்கிறேன் சூப்பரான்னு பார்த்து தூக்கிறேன். எனக்கு 19K 2Kன்னு சொல்லிட்டு இருக்கேன். 19K. திருப்பி 1 மில்லியன் சேர்த்துறேன். இப்போ வர்ற 1 மில்லியன் வருதுன்னு வச்சுக்கலாம். 1 மில்லியனா? வரட்டும் மாஸ்டா. லவ்லி கேமிங். லவ்லி பாஸ் யார் பார்ப்பீங்கன்னு தெரியல. அதுக்கு வீட்டச்சிக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேங்க. வீட்டச்சிக்கு நீ ஹாப்பி பர்த்டே. யாரா வீட்டச்சி பார்ப்பீங்கன்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு வீட்டச்சிக்கு ஹாப்பி பர்த்டே. ஓகே. கம்முன்னு வீட்டச்சிக்கு நீ கம்முன்னு நானே சொல்லிக்கிறேன். வீட்டச்சிக்கு நீங்கள் ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு லைவ் போட்டிருப்பாரு. யாரா பார்த்தீங்கன்னு தெரியல, ஆனால் நான் கன்ஃபார்மாக பார்த்தேன். அதுவரை இன்னைக்கு 2026 அதுவரை 2026 இன்னைக்கு என்ன டேட்னா 6ஆம் மாதம்ண்ணே. 6ஆம் மாதம் இன்னைக்கு 20 இருங்க பார்க்குறேன். 27 ஜூன் 27ண்ணே.
ஜூன் 27 தான் வீட்டு ஜியோட ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு வீடியோ ஜூன் 28 வரும்னு நினைக்கிறேன். 28 வரலாம், இல்லை 27 வரலாம். 27 தான் பர்த்டே. யார் யாரெல்லாம் வீட்டு ஜியோட பர்த்டே பார்த்தீங்கன்னு தெரியல. லைவ் போட்டிருப்பாரு அவரு, நான் பார்த்தேன். அரணி அவர் ப்ளே பட்டன் ஓப்பன் பண்ணிப்பார், கோல்டன் ப்ளே பட்டன். அவர் 1 மில்லியன் வச்சிருப்பாரு. நான் என்ன 1000 கூட அடிக்கல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நம்மளும் அதே மாதிரி 1 மில்லியன் அடிக்கணும். நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம் ப்ளீஸ். எனக்கு மட்டும் நீங்கள் 1 மில்லியன் அடிக்கிறேன், அதெல்லாம் நடக்குமா தெரியல. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ஃபர்ஸ்ட் அடிப்போம், அதுக்கப்புறம் 1 மில்லியன் பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் அப்படியே ஆஃப்லைன்ல நிறைய காசு வந்துருச்சு பார்த்தீங்களா. சதச்சது 6 மில்லியன் இருக்கு. அடுத்த இது வாங்கலாம். இன்னும் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா 7 மில்லியனே சேர்ந்துருச்சு. 7 மில்லியன் சேர்ந்துருச்சு. எப்போ வந்து நான் அடுத்த வெயிட்டை வாங்க போகிறேன். வீட்டு வச்சு ஒரு பர்த்டே லைவ் பயமாச்சு, நல்லா இருந்துச்சு லைவு. நானும் லைவ் போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்களா தெரியல. அவ்வளோ இது பண்ண மாட்டேங்க. லைவ்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போடணும். நம்ம அவ்வளோ டைம் தான் கிடைக்க மாட்டேது. எங்கே தான் போடுறது சொல்கிறேன். நம்ம ஐயோ, நான் ஜெலீலாவை பார்த்துக்கிட்டு குட் அடிச்சிட்டேனா. வேஸ்ட்டு ஜெலீலாவை பார்த்துட்டு குட்டு தான் அடித்தேன். ரேராக வந்துச்சு. நான் அவுட் ஆயிடுறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவுட் அண்ட் பீஸ். அவுட் ஆகிட்டேன். சூப்பரில் நான் ட்ரைனிங் போடுறேன் ஆஃப்லைன்ல. அங்கே நான் 10K தொட்டுட்டேன். ஆனால் இப்போ ரீபத் இருக்கு. ஆனால் நான் ரீபத் பண்ணலை. கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இந்த பாலை வச்சு என்னென்ன பண்ணுறது. இங்கே எதுவும் இருக்கு, யாரோ நிற்கிறான். யாரா டீம் டீம் இருக்கு. அது என்னன்னு தெரியல. இது என்னன்னு பார்ப்போம். இங்கே பால் வச்சு நம்ம எதாவது வாங்கிக்கலாம் போலண்ணே. ஸ்பான் மோர் பால்ஸ் பர் கிக்கு. பிக்கர் பால் இருக்கு. இன்ஸ்கிரைன் த சைஸ் ஆஃப் மாண்ட் பால் சைஸ் அன்லாக்கரு. நிறைய இருக்குங்க. 22 இருக்கு. நான் எது போடுறேன்னு தெரில. ஃபஸ்ட்டு ஒரு 3 காட்டுறான்ல, அதில் ஒன்று போட்டுக்கிறேன். 7 காட்டுறான்ல, அதுலேயே ஒன்று போட்டுக்கிறேன். ரேருன்னு கேட்குறாரு. டபுள் பால் சேஞ்ச் 2 கிக்கு 2 பால்ஸ் 1 ஆட் 1. அப்படி அன்லாக் ரேரர் பால் ஒன்று போடுறேன். இதுக்கு மேலே எனக்கு போடுறது எதுவும் இல்லை. நான் எல்லாத்தையும் போட்டேன். நான் முட்டை வச்சு போடலாம் போல். ஆனால் இது போட்டால் என்ன கிடைக்கணும் எனக்கு சத்தியமாக தெரில. என்ன ரிவார்டா இதெல்லாம் என்னன்னு தெரியலண்ணா. இருக்கிற காசு வச்சு கொஞ்சம் ஸ்பீடு போடுறேன். ஸ்பீடு வேணும் ஸ்பீடு கட்டி போடானே. எக்ஸலண்டா அடிக்கிறேன் தவிர பெர்ஃபெக்ட் அடிக்க மாட்டேன். நீ பாட்டு பாடுறியா, அப்புறம் நீ ஓடும். இது பாட்டு ஏதாச்சும் வாட்சி தான் பாடுவேன். லோச்சி பரவாயில்ல. எப்படி சொல்ற அப்படிங்களா. வாட்சியா 96. வீடு வேணும் வீடு கட்டி போடானே. எப்பா பாட வேணாப்பா. எனக்கு பிடிச்ச பாட்டா நல்ல பாட்டு. இன்னொன்னு ஒரு அடி கேட்க பண்றேன். இன்னும் கட்டுக்கலண்ணா. எக்ஸலண்டா அடிக்கிறேன். பெர்ஃபெக்ட் அடிக்க கஷ்டமா இருக்குங்க. இன்னொன்று பெட்டு நல்ல பெட்டா கிடைக்கணும். அதுக்கு இன்னொன்று அடியே கிளிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ரீபத் பண்ண போறேன். பண்ணிட்டியா? எப்பயோ பண்ணிட்டு 32 போயிட்டியா? அடி பாவி எல்லாம் தண்ணே கொடுத்துட்டாங்க. தனிக்கே ரீபத் பண்ணிட்டியா பாவம். சரி தனிக்கே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தனிக்கே கொடுத்துட்டாங்க. 50 ரவுண்டு கச்சிருக்கேன். இன்னும் மீசக்கார நண்பராக கச்சிருக்கேன். மீசக்காரடா அவன் 8Kல இருக்கான். 8 நீ அப்கிரேட் பண்ணி வச்சிருக்க. சொல்றா 8K மொட்டை கேள்வி அப்கிரேட் பண்ணிருக்கேன். கரக்காலா லாலா லாலா கலக்காலா. சரி வாங்க ரீபத் பண்ணிடலாம். ரீபத் பண்ணிட்டேன். ஒரு சேடு பசந்து வரும். நான் ஆஃப்லைன்ல சேர்த்துட்டு வரேன். ஏங்க நான் ஒரு 20K ஆஃப்லைன்ல பண்ணேன். அதுவார் நம்ம ரீபத் பண்ண அப்புறம் ஓகேங்களா. அடுத்த வீட்டுல நிறைய காசு கேட்குறேனே. இப்போ கிக் பண்ணுவோமா. சூப்பரா எக்ஸலண்ட். எனக்கு பர்ஃபெக்ட் உழுவே மாட்டேன் ஜெலிலா. பர்ஃபெக்ட் உழுவே இல்லக்கா.
எனக்கு 2 வாட்டி எனக்கு 2 இங்க போறேன் அங்க போல இப்ப பாரு சுனாமி உன் பக்கத்துலயே இருக்கும். ஐயா பக்கத்துல இருக்கு. ஏன் ஸ்பீட் போட்டு வச்சிருக்கானே 50யா நானே அவுட்டா போறேன். எனக்கே முடியல. வா பர்ஃபெக்ட் அடிக்கிறேன்டா. இப்போ பர்ஃபெக்ட் நல்லா பர்ஃபெக்ட் அடிக்கணும். நல்லா பர்ஃபெக்டா இருக்கணும். ட்ரேட் பர்ஃபெக்ட் எக்ஸலண்ட். தலை அடிக்கிறீங்க. எக்ஸலண்ட் அடிச்சு கத்தாத எனக்கு கத்துனாவே பிடிக்காது. ஜெல்லியில அடிச்சிருவ ஜெல்லில அவனைய நேரா ஒரே ஓட்ட ஒன்றும் ஓட பின்னாடியே திரும்பி பார்த்தலாம். பின்னாடி சுனாமி வந்துக்கிட்டு இருக்கு. ஓடுறா பின்னாடி வர்றா. ஐயோ பக்கத்துல வந்து ஃபாஸ்ட். இது பார்த்தா ஃபாஸ்ட் மாதிரியா இருக்கு. எவ்வளோ ஸ்லோவாக வருது. இது பேர் ஃபாஸ்டா சீரிக்கிட்டு பாருங்களேன். பூனைக்குட்டி மாதிரி பூனைக்குட்டி. எப்படின்னா ஒரு லலப்பெட்டு எடுத்துருக்கேன் 240. அப்கிரேட் பண்ணால் கொஞ்சம் நிறைய காசு கொடுக்கும். அப்கிரேட் என்கிட்ட இருக்க மொத்த காசு இப்போ செலவு போட்டு இப்போ நீ தான் நிறைய காசு கொடுக்கணும். உன்னைய நம்பி மொத்த காசு செலவு பண்ணிட்டேன். 61 இப்போ நீங்கள் என்ன 6 மில்லியன் தானே. 6 மில்லியன் இப்போ சேர்ந்துருக்குமே. 6 மில்லியன்னா இப்போ எப்போயும் சேர்ந்துருக்குமே. 28. அடுத்த இதுக்கு நீ அடுத்த இது வாங்கிட்டியா? இதா வாங்க போகிறேன்னு சொன்னேன். வாங்க போகும்போது அதில் 0 இருந்துச்சு. 350 மில்லியன் அது எதாவது வாங்க முடியாது. அதனால நான் இவனுக்கே அப்படி 35 மில்லியன். அது இப்போ இவன் 100K கொடுப்பேன் எனக்கு போஸ்ட் செகண்டிக்கு. இப்போ இவன் தான் நிறைய காசு கொடுக்க போகிறான். இவனை நம்பிதான் நானும் உட்காந்துட்டு இருக்கணும். ஆனால் இவனுக்கு வேணால் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம். இவனும் ஒரு 60K கொடுப்பான்ல காசு. என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏதாவது அப்கிரேட் பண்ண முடியுமா? ரொம்ப ஸ்லோவாக ஏறுற மாதிரி இருக்கு. 20 மினிட்ஸ் 22 மினிட்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ரேட் அடிக்கிறியா டே? கட்டாத எக்ஸலண்ட் அடிச்சாரே நம்மளுக்கு விலகாது. இந்த வார இவன் ரொம்ப கம்மியாக அடிச்சுட்டு இருக்கான். இந்த எப்படிங்கிற நல்லதான். அதே மாதிரி ஒரு 260யா எனக்கு 60 கூட இப்போ வேணாடா. பின்னாடி வா. பின்னாடி போனா நான் சாவடா போகிறேன். செத்துட்டே. த்ரேட் இருக்கா? இதெல்லாம் இதெல்லாம் பெட்டு இருக்குன்றீங்க. இருக்காது எல்லாம் பர்ஃபெக்ட். எஸ் நான் பர்ஃபெக்ட் அடிச்சுட்டேங்க. போடு. இப்போ நான் லெஜெண்டரி ஏரியா போகிறேன். லெஜெண்டரி எஸ் போயிட்டேன். 170யா என்னடா எப்பிக் ஏரியாச்சும் ஒரு அளவுக்கு நல்லதாக கச்சிச்சு. 170ன்றீங்க. வெரி ஃபாஸ்ட்டாமா. வெரி ஃபாஸ்ட்டு. நான் வேறு பார்த்தா ஃபாஸ்ட்டு மாதிரியே இருக்குது. இல்லை அப்படி ஒன்றும் எனக்கு தெரில. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துடுச்சு. இல்லை நம்மளை அப்படி ஐயா வெரி ஃபாஸ்ட்டுன்னு சும்மா சொன்ன தலைவரே. பிடிச்சிடா நீங்கள் தலைவரே. இது கொஞ்சம் சூப்பரான பெட்றான். அதான் பார்த்தேன். என்னடா கையில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுருக்கேன். என்னடா இது கையில் ஒன்றுமே இல்லாமல் இவ கை நீட்டிருக்கான். பக்கு என்னடா பக்கா? அட பாருங்களா. டேய் வைடா. வைக்க வந்து இதையும் கொஞ்சம் ఎవరాయాకి దోసికెర ఆలి మొక్కర లాలాము ఆడో మిన్నను దాదా తీట తెరల ஊட்றேனே நாசா. ஏன்டா நவுற முடியா? அமைதியா இருக்க. அமைதி. நீ பாட்டு பாடுறன்னு அமைதியா இருந்தேன். பாட்டு படிச்சுலாம் முடிச்சிட்டேன். முடிச்சியா? சூப்பர். உன்னை யாரையும் முடிக்க சொன்னேன். நான் உனக்கு ஒரு பெத்து கொடுக்குவேன். தவளை. இது வாங்கியா? பரவாயில்ல. நான் சொந்த காலில் நிற்கிறேன். சொந்த காலில் அழிந்தார ஜெயிக்க முடியும். செகண்டுக்கு மில்லியன் கொடுக்குது. மில்லியனா? எது இது மில்லியனா? ஒரு கேடி மென்டல் கேடா. ஆனால் ஒரு செகண்ட் மில்லியன் கொடுக்குது. அப்படியா? அப்புறமா காசு எடுத்துட்டேன். இவர் 200K 500K 800K அதுக்கப்புறம் 1 மில்லியன் வருது. 100 எங்கள் தங்கச்சிக்கு ஒன்றும் தெரியாமல் தப்பு இதை போய் வைக்காம இருக்கேன். விட்டுருவா. இந்த வேஸ்ட்ல விட்டுலாம். அப்போ பக் ஆகுது. நான் பேச அப்கிரேட் பண்ணோம். விட்டுருவா. இன்னைக்கு இடம் பத்தல. விட்டுருவேன். ஏன்டியா வித்து அதுவும் கொஞ்சம் காசு கொடுக்கணும். நான் எல்லாத்தையும் நான் அப்கிரேட் பண்ணுவேன். நீ ஒன்று மட்டும் அப்கிரேட் பண்ணுவேன். நான் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன்.
என்னடா இது வேற கையில பக்குங்க பயங்கரம் பக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ரீஸ்பான் ரீசெட்டா கொடுக்கணும். என்னடா ரீஸ்பான் ரீசெட் இல்லைன்றீங்க? நாரக்கட்ட நார்த்து என்ன நான் உயிரை வாங்குறான் பார்த்தீங்க இவன். டே பக்குடா இது. இது மட்டும் எடுக்க முடியல, இது எடுக்க முடியுது. என்னடா இது? ஒரு வேளை அன்னைக்கு நான் வச்சுட்டேன்னா என்ன? இது எடுக்க முடியுது ஆனால் இது எடுக்க முடியல. எப்படா இது என்ன கான்செப்ட்னு தெரில. 34 நான் வைக்காம இருக்கேன். இது அப்புறமா ஷேர் பண்ணிடலாம். பர்ஃபெக்ட் திருப்பியும் போடு. பர்ஃபெக்ட் அடிச்சேன். அட்மின் அபிஸ் தான் கிடையாதுண்ணா. ஈவெண்ட்டாக இருக்கும். என் தங்கச்சி லூஸ் மாதிரி இப்படி சொல்லிட்டு கட்டார நல்ல பெட்டை. என்ன பெட்டு கச்சிச்சப்போ எவ்வளோன்னு தெரில. அது பார்ப்போம் எவ்வளோ. என்னோட தலைக்கு மேலே இருக்கா? இருங்க கட்டுறேன். 130. என்ன கருமடா இது. நல்ல பெட்டா கிடைக்கும் பார்த்தா இல்லை வேஸ்ட் பெட்டா கிடைக்குது. முன்னாடி வர்ற ஸ்பீடு வேணும். ஸ்பீடு கட்டி போனாலே போட்டாட்டே. ஐயோ திருப்பியா லீஃபா ஆஃப்லைன்ல சேர்த்துருக்காங்க. எங்க போதும்டா ரொம்ப நேரம் ட்ரை. இல்லைன்னா ஒரு 60 எடுத்துருவோம். 60K அடுத்த ரீபத்துக்கு 100Kவா? ஆமா நான் நினைச்சேன். எனக்கு திருப்பியும் பர்ஃபெக்ட். எனக்கு எக்ஸலண்ட். எனக்கு பர்ஃபெக்ட் அடிச்சா இருக்கும். பர்ஃபெக்ட் நான் பர்ஃபெக்ட் அடிச்சேன். கத்தாத நான் எத்தனை வாட்டி சொல்றேன். நல்லதா நல்ல பெட்டா 100டா வேணடா. இதே பத்துடா எனக்கும். கத்தாத சிப்பா சீனி பன்னானி பொம்போதீனி கூசினி முடிச்சுக்கலாமா? என்னன்ற அன்னைக்கு 1/2 மணி நேரம் கிட்ட ஆகுது. ஐயோ கிரேட் அடிச்சிட்டா. சூப்பர். ஐயோ எக்ஸலண்டா சூப்பர். வேஸ்டா இப்போ வேஸ்டா போய் விழிக்க போகுது. அப்போவாச்சும் லெஜெண்டரி தான் போமா? போல எப்பயும் போவான். 100 நான் இப்போ பின்னாடி போய் அடி வாங்க போறேன். எல்லாரும் பார்த்துக்கோங்க. செல்லா முடிச்சுக்கலாமா? நீ எப்படியா இரு. அது முடிச்சுக்கலாமா? நான் உனக்கு ஒரு 7 பேர்த்து கொடுக்குறேன். ப்ளீஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறமா கூட முடிச்சுக்கலாம். அதெல்லாம் நான் நீனே வச்சுக்கலாம். உனக்கு வேணும் எனக்கு. முடிச்சுக்கலாம் செல்லாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கான ஆளை வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போகிற சொன்னேன். தெரியல பாய் சொல்லி முடிப்பேன். பாய்